கேர்ள்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க, எங்கெல்லாம் வேணாலும் அடிப்பாரு. அவர் அடிக்கிற ஒரு இடத்துலயும் அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்டே பதியும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ டெஸ்ட் எழுதுவோமோ அந்த டைம்ல இதுவரை பயங்கரமா அடிப்பாரு. எங்க அக்கௌண்ட் சார் செத்துட்டாருப்பா இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதே தெருவில் இருக்கேன் நான். வேற ஒரு பாய் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னா ஸ்கேலுக்கு தப்பா வெளிய சொல்லிட்டான். ஒரு கேர்ளை விட்டு அந்த பாயை அடிக்க சொல்றாங்க. 1 மணி நேரத்துல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க, சவாரி போயிடும். என்ன விஷயம்னா ஆட்டோ டிரைவர் அப்பான்னு சொல்லி கூட்டு வந்து நம்ம எல்லாம் கிளாஸ்ல தப்பு பண்ணிட்டோம்னா உடனே அவங்க ஸ்டாப் பண்ண போயிட்டு அவங்க பெஞ்சை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. சேர் இல்லாம சேர்ல உட்கார மாதிரி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட் ஃபுல்லா அதே மாதிரி உட்கார்ந்து நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரிசையா அடிக்கிறது, முட்டி போட வச்சு முட்டிலே அடிக்கிறது, ரத்தம் வர அடிக்கிறது. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ந்த பிறகு அல்லது சாதிச்சதா 4 பேர் சொன்ன பிறகு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை அல்லது பெரும்பாலானோருக்கு ஒரு ஆசை, நம்முடைய பழைய டீச்சர்ஸ் எல்லாரையும் போய் பார்க்கணும். அவனை ஏன்டா அடிச்ச? அதான்டா என் கணக்கு வாத்தியாரு. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு நிலை எப்படி இருக்கிறது? ஏர்னா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயிலு, என்ன பயப்படவே மாட்டேன். இப்போ I just wanted to ask you guys, இந்த டீச்சர்ஸ்க்குன்னு பட்ட பேர் வைக்காத டீச்சரே இருக்க முடியாது. டீச்சர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான நிக் நேம்ஸ்லாம் நீங்க வைக்கிறீங்க? வழுக்க போகுதுடா, வழுக்க போகுதா. ஆமாண்டா. நாங்க ஒரு சாருக்கு வந்து குற்றாலம்னு பேர் வச்சோம். ஏன் டூரிசம் பத்தி எடுக்கறாரா? இல்ல அவர் பேசையில வாயில இருந்து சாரலா விழும். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. எங்க கம்ப்யூட்டர் சார் ஒருத்தர், அவருக்கு வந்து காட்டெருமை அப்படின்னு பேரு. அவரோட மேனசம் எப்படி இருக்கும்னா இப்படி பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. எங்க சார் ஒருத்தர் இருக்காரு, நடந்து வரும்போது செவுரு பக்கமாவே நடந்து வருவாரு. லாபில செவுரு பக்கமாவே நடந்து வருவாரு. அவர் பேர் செவுரு ஒட்டின்னு வச்சுட்டாரு. அது நல்ல இல்ல, காதல் நுழையின் மாதிரி ஒரு பேர் சொல்லி சொன்னாங்க, நான் குச்சின்னு வச்சுட்டேன். எங்களோட ஒரு சார் இருக்காரு, அவர் எப்பதாலும் சொன்ன பாயிண்டே திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுற நீ. பாதி கிளாஸ் அதான் சொல்லிருப்பாரு. அதான் அவர் பேரு மோகன். சோ நாங்க அவருக்கு மொக்க மோகன் பேர் வச்சோம். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். என்னுடைய ஸ்கூல்ல வந்து 2 பேர் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க. சரி. அண்ணனுக்கு வந்து பாவாடைன்னு பேர் வச்சிட்டோம். கேக்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளவு கூச்சமா? பாவாடையாச்சே. ஏன்னா அவர் போட்டுட்டு வர அந்த ஃபேன் வந்து அது உண்மையிலேயே பாவாடை மாதிரி தான் இருக்கும். ஓ அப்ப இப்படி சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. ரெண்டாவது அவருடைய தம்பிக்கு வந்து மின்னல்னு பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவர் உண்மையிலேயே சொல்ற, அவரை விட வேகமா யாராலையும் நடக்க முடியாது. வாமா மின்னல். மாயி படத்துல வரும் பாத்தீங்களா, மின்னல். அவங்களே இவர் தோக்கடிச்சிருவாரு, அந்த மாதிரி நடப்பாரு. அதனால அவருக்கு மின்னல் பேர். இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அவங்க அப்பா அம்மா வச்ச பேரை விட எல்லாம் ஏகப்பட்டது வைக்கிறீங்களேங்க. பாக்ஸிங் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா செவுத்து ஓரமா நிக்க வச்சுட்டு 2 கையில போட்டு மூஞ்சிலே குத்துவாங்க. அதனால அவங்க பேர் பாக்ஸிங். அப்பலாம் குத்துறாங்க. ஆக்சுவலி ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த இன்சிடென்ட், அந்த சார் வந்துட்டு ஸ்கேல் வச்சு அடிப்பாரு. அவரை பார்த்தாலே நாங்க பயத்துல ஒண்ணுக்கு போயிருவோம். கேர்ள்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க, எங்கெல்லாம் வேணாலும் அடிப்பாரு. அவர் அடிக்கிற ஒரு இடத்துலயும் அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்டே பதியும். அவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிப்பாங்க. இறக்கம் இல்லையா உனக்கு? எப்படி எல்லாம் கால்ல விழுந்து கதறனா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னு வெச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ டெஸ்ட் எழுதுவோமோ அந்த டைம்ல இதுவரை பயங்கரமா அடிப்பாரு. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு அவர் சொன்ன மாதிரி அடிக்கிறதெல்லாம் முன்பு ஒரு காலம் தான். இப்ப வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அவமானப்படுத்தி மென்டலா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி இது பண்ணுமோ அப்படிதான் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. நான் படிச்ச ஸ்கூல்ல ஒரு பாய் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னா ஸ்கேலுக்கு தப்பா வெளிய சொல்லிட்டான். ஒரு கேர்ளை விட்டு அந்த பாயை அடிக்க சொல்றாங்க. பொண்ணை வச்சு அடிக்க சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய அந்த மனதளவு அந்த பையன் பாதிக்கப்பட்டு 1 வாரம் ஸ்கூலுக்கே வரல. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி மனதளவுல பாதிக்கப்படுற விஷயம் எல்லாம் வந்து ஸ்டாஃப்ஸ் பண்ண கூடாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். கையை இப்படி மேல தூக்க சொல்றாரு, தூக்கிட்டு பெரம்பு மூங்கில் பெரம்பால பின்னாடி அடிப்பாரு. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. அவருக்குன்னு பயந்துட்டே நாங்க உள்ள ஒரு 5 2 எப்படி ஒரு 3 டவுசரா போட்டு வரோம் மேக்ஸிமம் அடி வாங்குறதுக்குன்னு. எத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி சார், எங்களுக்கு கிளாஸ்ல யாருக்குமே ஹிந்தி வராது. எல்லாத்தையும் குடிய வச்சு இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, டொம்மு டொம்முன்னு அடிப்பாரு. ஒரு 5 கிளாஸ் லைனா இருக்கும். அவர் எந்த கிளாஸ்ல கிளாஸ் எடுத்தாலும் மீதி 4 கிளாஸ் கேட்கற மாதிரி முதுகுல அடிப்பாரு.
மீதி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாரு, அவர் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர் இல்லாம சேர் மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். சேர் இல்லாம சேர்ல உட்கார மாதிரி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவாரு. பீரியட் ஃபுல்லா அதே மாதிரி உட்கார்ந்து நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க எங்க கிளாஸ்ல. மயங்கி விழுந்திருக்காங்க. என்ன இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து அப்சர்வேஷன் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்க எழுதல. தீபாவளிக்கு அடுத்த நாள் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. யார் அப்சர்வேஷன்லாம் எழுதிட்டு வரலையோ அவங்க எல்லாம் லைனா நீல் டவுன் போட வச்சு ஸ்டேஜ்ல இப்படி கை நீட்ட வச்சு ஸ்கேல் வந்து இப்படி திருப்பி வச்சு அடிக்கிறாங்க. வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். எப்படியும் ஒரு 20 அடியாவது அடிப்பாங்க. என்னன்னா ரத்தம் வருது. அதாவது நாங்க வந்து கவலைப்பட நினைக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து இப்படியே அடி வாங்கிட்டே இருந்தோம். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். ஆனா நாங்க வந்து இப்படியே அடி வாங்கிட்டே இருந்தோம். ரத்தம் ஏண்டா நீ என்ன எரும மாடாடா, இவ்வளவு அடிக்கிற உனக்கு உரைக்கவே இல்லையா? எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஆனா வந்து அந்த ரத்தம் வந்து எங்களுக்கு வர்ற மாதிரி அடிக்கணும்னு நான் கவலைப்படணும்னு நினைக்கிறாங்க அவங்க அடிக்கிறதுனால. சார் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க சார், எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். வேற என்ன தண்டனைகள்? சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது கிளாஸ்ல தப்பு பண்ணிட்டோம்னா உடனே அவங்க ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு அவங்க பெஞ்சை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஸ்டாஃப் ரூமை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மூஞ்சி நம்ம சுளிச்சுட்டா போதும், உடனே வந்துட்டு மத்த ஸ்டாஃப் மத்த ரூம்ஸ்ல போய் அங்கேயும் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ரொம்ப சிம்பிளான ஒரு தண்டனை சார். என்னதான் தப்பு பண்ணாலும் இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கை வைக்கிறது டீச்சர்ஸ் எங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ் ஒரு மேட்டர் இருக்கு சார். அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன்ஃபர். அதுலதான் சார் வைப்பாங்க, நல்ல ஒரு ஆப்பா வைப்பாங்க சார். அங்க என் கையில உன் குடுமியே இருக்கு. ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி நம்ம மொத்த மார்க் போறது இன்டர்னல்ல தான் சார். அதுல போய்டு எல்லாம் கண்டிப்பா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். டு பி வெரி ஹானஸ்ட், இந்த ஷோக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணினாங்க. ஆனா எதிரில டீச்சர்ஸும் உட்காருவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. அல்லது வந்து ஃபர்ஸ்ட் ஓகேன்னு வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் மேக்ஸிமம் வர முடியாம போனதுக்கு ஒரே காரணம் இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க சார். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி என் ஸ்கூல்ல நான் படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ்ல நான் படிச்சிட்டு இருக்கேன், இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க, என் ஃபியூச்சரே போயிடும். அதான் இப்பவும் சொல்றாங்க நினைக்கிறேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார், என் நாற்காலியில் ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். வேற என்ன? அது மட்டும் இல்ல, அவங்க வந்து வேர்ட்ஸால கூட அஃபெக்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை சொல்லி இல்ல சபிச்சுட்டு அப்படியே தான் சொல்றாங்க. செத்து போயேன்டா, ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்குற? பனிஷ் பண்ற மாதிரி ரொம்ப பேடா பேசுறாங்க. அது வந்து பசங்களோட மைண்ட அஃபெக்ட் பண்ணுது. கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஆமா. என்னது அந்த காவ ஓரமாவா? டேய் இங்க நடு ரோட்லயா? இன்னொரு இது பாத்தீங்கன்னா பாரபட்சம் பாக்குறது, பார்ஷியாலிட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொன்னா. அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க நடத்துறது புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. கேட்டுட்டு போயிடுவாங்க. மக்கா இருக்கிறவன் மக்காவே தான் இருப்பான். சோ அவங்களுக்கு அந்த பாரபட்சம் பாக்குறது வந்து இன்னொரு மனசளவுல பாதிக்கிற ஒரு விஷயம். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். பாரபட்சம் பாக்குறதுன்னு சொன்னாங்களா, அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது. எக்ஸ்டர்னலும் அந்த லேபோட இன்சார்ஜும் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. இதை விடக்கூடாது, நீதிமன்றத்திற்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். பட் அதை தவிர்த்து கிளாஸ் இன்சார்ஜ் உள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்தந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு அவங்களோட எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றாங்க. ஐயே வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. சிஸ்டம்ல 25 எரர் காமிக்குது. 25 எரர் அவங்க அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் எக்ஸ்டர்னல் கிட்ட சொல்றாங்க. அப்படியே இங்க காது படுற மாதிரி சொல்றாங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும்? இந்த பொண்ணு ஓகேங்க, நல்லா படிப்பா, அவளுக்கு கொஞ்சம் பாத்து போட்டுருங்க மார்க். அது பக்கத்துல இருக்க அது சுத்தமா வேஸ்ட்ங்க. அது அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது கிளாஸ்ல இப்படி தான் பண்ணும், எதுலயுமே இர்ரெகுலர் தான் அப்படி சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் கேட்கும்போது மனசளவுல நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம கிளாஸ் இன்சார்ஜே நம்ம எப்படி சொல்றாங்க? ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரிசையா அடிக்கிறது, முட்டி போட வச்சு முட்டிலே அடிக்கிறது, ரத்தம் வர அடிக்கிறது, பார்ஷியாலிட்டி காட்டுறது, அவமானப்படுத்துறது, இம்போசிஷன் கொடுக்கிறது, ஒரு பொண்ணை விட்டு ஒரு பையன் அடிச்சு அவமானப்படுத்துறது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். உளவியல் ரீதியா அவனை துன்புறுத்துறது. இங்க இருக்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், முக்காவாசி பேர் படிக்கிறவங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? யோசிச்சே நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. நீங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட கேட்க போறேன். மீண்டும் பேசுவோம், சொல்ல போனா மோதுவோம், விளக்கங்கள் கேட்போம். அந்த என்னதான் கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் 2 விஷயம் வந்து பாப்புலரா செய்யறது. ஒன்னு வந்து செத்து போன பாட்டியை 100 முறை கொன்னு லீவ் லெட்டர் கொடுக்கிறது. இன்னொன்னு லேட்டா வந்தா காரணம் சொல்றது. பள்ளிக்கூடம் வரதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது. இல்ல நேத்து தான் உங்களுக்கு புத்த கல்யாணம் ஆச்சு, அத்திட்டா இருப்பீங்க வர மாட்டீங்கன்னு எங்க ஆட்டோ சொல்லிச்சு. இந்த 2 விஷயமும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்படி என்னெல்லாம் சொல்லி லீவ் கேட்பாங்க மேடம்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். லீவ் எக்ஸாம்னா கண்டிப்பா லீவ் போடுவாங்க சார். ஆனா அது பேரண்ட்ஸ் லெட்டர் கொடுத்து அனுப்புறதா கொண்டு வருவாங்க பாருங்க. என்ன கான்செப்ட்? தாத்தா இறந்துட்டாங்க சார். தாத்தா இறந்துட்டாங்களா?
என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? அவனுக்கு நேத்து பயங்கர சிவியர் கோல்டு ஃபீவர் அப்படின்னு மறுநாள் வந்து பார்த்தா ஒரு சிம்டம் கூட அந்த குழந்தைகிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனம் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. பாட்டியே கொஞ்ச நாள் சாவடிச்சான். சரி. சொந்தக்காரன் பெரியப்பா சித்தப்பா அவங்கள சாவடிச்சான். இப்ப எங்களையே சாவடிச்சிடறாங்க. உங்களே சாவடிச்சார். எங்க ப்ரொஃபசர் செத்துட்டாரு. ஹாஃப் டே லீவ். நீ போய் தூங்குமா, நான் படிக்க போறேன். 2 பேர் டெஸ்ட் இருந்திருக்கு, வெளியே போய் சினிமாக்கு போய் இருந்திருக்காங்க. வேகமா அவங்க பேரண்ட்ஸ் வழியில பார்த்து கேட்டிருக்காங்க, ஏன்டா இன்னைக்கு காலேஜ் இல்லையா? என்னமோ தெரியல, இந்த புக் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க அக்கவுண்ட் சார் செத்துட்டாருப்பா இன்னைக்கு. அக்கவுண்ட் சாரே செத்துட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அது நீங்க. அன்பார்ச்சுனேட்லி அதே தெருவுல இருக்க நான் வேற. நீ செத்து பத்தி அனௌன்ஸ்மென்ட் வரானே, என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. ஓ அதே தெரியல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு 50 ரூபாய் கொடுத்துருக்காரு. மாலை வாங்கி போற நல்ல மனுஷன் அவரு. அதை எடுத்து தான் சினிமாவுக்கு போயிருக்கான். நான் செத்து போயிட்டேன் சொல்லி எனக்கு கோடி மாலை கொண்டு வந்துற போறாங்கடா. பாத்தியார கொன்னு சினிமா போறாங்க. அப்புறம் I am suffering from fever. I am unable to attend the classroom. அது எழுதுற அழகு இருக்கு பாத்தீங்களா? அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. பார்த்தா செத்து போயிடலாம் நம்ம. டிகிரில ஃபர்ஸ்ட் டிகிரில ஒரு லைனுக்கு 25 ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன அழுக, என்னால முடியலடா. பார்த்தீங்களா சார்? அப்படி தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியம் கன்வெர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவான் அந்த லைனை. I am suffering from fever. I am unable to attend my brother marriage. I go, I send, I close, you open. ரொம்ப நாளா எல்லாரையும் சாவடிச்சிருந்தான். எவ்வளவு நாளைக்கு சொந்தக்காரே சொல்றதுன்னு சொல்லி இப்ப எங்களே போட்டு பாதியாரே முடிச்சாச்சு. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு அப்பா கூட்டு வர சொல்லணும், அதாவது பெற்றோரை கூட்டு வர சொல்லணும். அப்பா இல்ல அம்மா யார் வேணா வரலாம். ஒரு பையன் என்ன பண்ணா, அப்பான்னு சொல்லி கூட்டு வந்தான். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். கூட்டு வரும்போது வேறொரு ஆசிரியர் வகுப்பு. அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க, இப்போ வகுப்பு இருக்குப்பா, ஒரு மணி நேரம் காத்திருக்க சொல்லு. எங்க ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான், கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னாரு. உடனே அந்த அப்பாவுக்கு காதுல விழுந்துருச்சு. உடனே அந்த அப்பா என்ன பண்றாரு, ஆசிரியரை பார்த்து சொல்றாரு, 1 minute 1 lakh எனக்கு ஒரு நாளைக்கு 24 hours 10 தேயா பறக்குறேன். ஒரு மணி நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க, சவாரி போயிடும். என்ன விஷயம்னா, ஆட்டோ டிரைவர் அப்பான்னு சொல்லி கூட்டு வந்து நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா இந்த மாதிரி பல பொய்கள் சரளமா வர்றதை நம்ம பாக்கலாம். எல்லாரும் பாய்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸும் பொய் சொல்றதுல கொஞ்சம் கூட சலச்சவங்களே கிடையாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஓல்ட் ஸ்டூடெண்ட், she is doing college. ஒரு நாள் வெளியில பார்த்தேன், என்னமோ காலேஜ் இல்லையா? இல்ல மிஸ், சூர்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே கஷ்டமா இருக்கு. விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. சூர்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதனால துக்கத்துல காலேஜ் லீவ் போட்டாங்க. சூர்யாக்கு கல்யாணம் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. அது உங்ககிட்ட சொல்றாங்க. அந்த மாணவி பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? வேணாம் சார், அவங்க வீட்டுல திட்டுவாங்க. அவங்க வீட்டுல திட்டுவாங்க. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். ஒரு 10 நிமிடத்திற்கான பாடத்தை எடுக்கிறதுக்கு நாங்க 10 நாள்ல 10 புக்கை ரெஃபர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வந்து கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? குனிஞ்சுக்கிட்டு மொபைல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வாட்ஸ் சொல்றீங்களா? சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. அப்ப அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு தண்டனை கொடுத்தாகணும் இல்லையா? என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவர்கள் அனைவரையும் ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு உத்தரவு பண்ணா. ஒரு நிமிஷம், வே ஆஃப் கோச்சிங்னு ஒன்னு இருக்கு இல்லையா? ஒரு சார் வந்து நீங்க எடுக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அட்ராக்ட் பண்ணல. 6 சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். 6 சேர்ந்தால் வெள்ளம் வரும். சரி ஓகே, நான் சொல்றேன். பாடம் என்பது ஆரம்பத்தில் புரியாது, அது கடினமாகத்தான் இருக்கும். நாங்க என்ன மசாலா படம் எடுத்துட்டு இருக்க 2 குத்து பாத்து வச்சு உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. கரீனா அன்போடு காதலன் நான் பாடும் கவிதையே. இருக்கிற கிளாஸ் அப்படித்தானே எடுக்க முடியும். உங்களுக்காக அட்ராக்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஒருத்த கமர்ஷியல் ஐட்டம் எதிர்பார்ப்பான், 2 சண்டை போட்டா காட்ட முடியும். உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட் 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. இருக்கிறத அப்படித்தான் எடுக்க முடியும். இப்ப இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்க ஒரு மாணவன் அவனை கட்டி பிடிச்சி வாழ்த்த முடியுமா? அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளியே வர உன் கதையை முடிக்க. நான் ஒத்துக்கிறேங்க, ஒரு சில ஆசிரியர்கள் கடுமையான தண்டனைகளை கொடுத்து விடுகிறார்கள். நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்றதுக்காக இதை சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. நான் கொடுக்கும் தண்டனைகள் எப்படி இருக்கும்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரைச்சாணி அல்ல வேண்டும். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூ சொல்றாங்க. யாராவது உங்க டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா அட்டெண்டன்ஸ் எடுத்தவங்க இருக்காங்களா? கெமிஸ்ட்ரி சார் இருக்கார் ஸ்கூல்ல. அவர் ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் சொல்லும்போது டேய் பண்ணாட அட்டெண்டன்ஸ் சொல்றா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, டேய் பண்ணாட அட்டெண்டன்ஸ் சொல்றான்னு தான் சொல்லி எடுப்பாரு. எப்பவுமே அவர் யூசுவலா அப்படி சொல்ற அந்த பண்ணாடன்ற வார்த்தை அவர் உடம்புலயே ஊறி போச்சு. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. அவர் சூப்பரா சொல்ல, அவர் ஸ்டைல் ஒரு சூப்பரா சொல்றாரு. ஏய் பண்ணாட நீ உருப்படவே மாட்டடா, நீ எல்லாம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, மாடு மேய்டான்னு. அன்னைக்கு 2 மாடு வாங்கி விட்டு மேய்க்க ஆரம்பிச்சேன். அந்த 2 மாடு 20 மாடு ஆச்சு. இன்னைக்கு 300 மாட்டுக்கு நான் அதிபதி. கெமிஸ்ட்ரி டியூஷன் சார் என்ன சொல்வாருன்னா, குழந்தைகளே புரிகிறதா? நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ.
அப்ப புரிஞ்சுது. எங்க மேக்ஸ் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு சம் தான் போடுவாரு. அது ஒரு சம் பாதியோட முடிச்சிருக்க மாட்டா, திரும்பி இந்த மாதிரி 100 சம் போட்டாதான் சென்டம் எடுக்க முடியும். மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். முடிச்சிருக்க மாட்டாரு, திருப்பியும் இந்த மாதிரி 100 சம் போட்டாதான் சென்டம் எடுக்க முடியும். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? இதாவே ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பாரு. 100 சம் காரிடர்ல போகும்போது கூட 100 சம் போட்டியா, அந்த கணக்கு போட்டியா, இந்த புக்ல இருக்க 100 சம்மையும் போடு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. டேய் செல்லங்களா, ஆய தொடர்றாங்கடா. இதையே சொல்ல, அவர் பேரு 100 நஷ்டம். 100 நல்ல பேருமா. உன் பேரு நீலவேணி. எவ்வளவு நீளம்? ஜடைய சொன்னேன். ஐயா ஒரு நிமிஷம். நான் படித்த கல்லூரியிலேயே தற்போது ஆசிரியரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சரி, சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஆசிரியரை கொடூர முகம் கொண்ட வில்லனாகவும் அல்லது கோமாளித்தனமாகவும் பார்க்கிறார்கள். இது பெயர் புத்திசாலித்தனமா? இது பெயர் முட்டாள்தனம். இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? அவங்க கிட்டயும் பொய் சொல்லி லீவ் கேப்பீங்க. அதுல தொடங்கி நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்றீங்க, அவங்க தெரிஞ்சே பல விஷயத்தை மன்னிச்சு அலோவ் பண்ணுவாங்க. நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட் மாஸ்டரா இருந்தவன். போனா போறாங்க. அது மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு அங்க கேட்க போறேன். இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். ஒரு சைடு கேட்டாச்சுன்னா இன்னொரு சைடு கேட்கிறப்ப தானே இங்க என்ன வண்டவாளம் அப்படின்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அது தண்டவாளம் ஏறும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் செய்யற ஒருத்தரை பார்த்து ஏனோ தானோன்னு நோக்கத்துக்கு இதை செய்வாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, 35 மார்க் வாங்கி பாஸ் ஆன எல்லாரும் வாத்தியாருடைய கருணையில தான் பாஸ் ஆயிருக்கீங்க. அதான் உண்மை. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.